ஹாய் மக்களே! அதாவது ஃபர்ஸ்ட்டு போயிட்டுருக்க ஷோ ஜீ தமிழ்ல சரிகமபா லிட்டில் சான்ஸ். அது செம்மையா போயிட்டுருக்கு. சொல்லப்போனா ஸ்ரீனிவாஸ், ஸ்வேதா மோகன், சைந்தவி, எஸ்பி சரண் இவங்கலாம் இந்த சீசன சூப்பரா கொண்டு போயிட்டுருக்காங்க. ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது செகண்ட் ஃபைனலிஸ்ட்ட இந்த வாரம் சூஸ் பண்ண போறாங்க. அதுவும் இந்த வாரம் கஷ்டமான சுற்றுன்னே சொல்லலாம். நெஞ்சம் மறப்பதில்லை சுற்று. பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ், ஓல்டு சாங்ஸா சூஸ் பண்ணி பாடணும். என்னன்னா இந்த ஓல்டு சாங்ஸ்லனா அந்த தமிழ் வாக்கியம்ன்றது ரொம்ப அழுத்தி அழுத்தி இருக்கும். ஸோ பாடுறதெல்லாம் கஷ்டம்தான். பட் சின்ன பசங்கள்லாம் பார்த்தா அப்படி தெரியல. செம்மையா பாடுறாங்க. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மை கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது தன்வி இவங்க வந்து நல்லா பாராட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எப்பயுமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து நெஞ்சம் மறப்பதில்லைன்னு சாங்கு, அதாவது அவங்க பாடின சாங்கும் நெஞ்சம் மறப்பதில்லை தான், சுற்றும் நெஞ்சம் மறப்பதில்லை சுற்று தான். இந்த சாங்கை பாடின உடனே ஜட்ஜஸ் எல்லாம் ஒன்னே ஒன்று தாங்க சொன்னாங்க, நீ ஃபைனலுக்கு போவையா போக மாட்டேன்னா எங்களுக்கு இப்போ சொல்ல முடியாதுமா, ஆனா நீ வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா உன் குரல்ல அவ்வளவு ஒரு அதிசயம் இருக்குன்னு சொல்லி நல்லா பாராட்டி பேசுறாங்க தன்விய. இதுல இருந்து அவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகளும் இருக்குன்றது தெரியுது. சுமன்ராஜ் வந்து எப்பயுமே நல்லா பாடுவாரு. அதுவும் இந்த சுற்று சொல்லவா வேணும், நடிகர் என மலர்ந்தோம் சாங்க செம்மையா பாடுறாங்க. அது ஒரு ஓல்டு சாங்கு. அவங்க பாடின உடனே சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்கன்னா தாய்மாமன்ல அக்காவை நடிச்ச சுவாசிகா. அவங்க அந்த சுமன்ராஜோட சாங்கை கேட்டுட்டு, எப்படிப்பா இவ்வளவு எனர்ஜியா பாடுற, நீ பாடுறது கேட்கும்போது எங்களுக்கும் எனர்ஜி கிடைச்சிருதுன்னு பாராட்டுறாங்க. அதாவது நிறைய பேர் தன்வி, சுமன், அபிஷேகன் நிறைய பேர் அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தாலும் செகண்ட் ஃபைனலிஸ்டா யார் வருவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அடுத்தடுத்து ஜீ தமிழ்ல சரிகமப்பா அப்டேட்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.